எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காது. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காது. எனது பக்கம் ஆயிரங்கள், எனது பக்கம் ஆயிரங்கள் விழுந்தாலும் என்னை அணுகாது, விழுந்தாலும் என்னை அணுகாது. கர்த்தர் என் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லையே. கர்த்தர் என் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லையே. என்னோட போர் செய்த மனிதர்களை தேடியும் காணாமல் இருப்பேனே. என்னோட போர் செய்த மனிதர்களை தேடியும் காணாமல் இருப்பேனே. வெட்கம் அடைந்த தேசத்திலே, வெட்கம் அடைந்த தேசத்திலே கீர்த்தியாய் என்றும் வாழ்வேனே, கீர்த்தியாய் என்றும் வாழ்வேனே. கர்த்தர் என் பட்சமே, இனி கலக்கமே எனக்கில்லையே. கர்த்தர் என் பட்சமே, இனி கலக்கமே எனக்கில்லையே. தடைகளை என்றும் உடைக்கிறவர் எனக்கு முன்னே செல்லுகிறார். தடைகளை என்றும் உடைக்கிறவர் எனக்கு முன்னே செல்லுகிறார். யுத்தங்கள் என் மேல் எழுந்தாலும், யுத்தங்கள் என் மேல் எழுந்தாலும் பயப்படாமல் அமர்ந்திருப்பேன், பயப்படாமல் அமர்ந்திருப்பேன். கர்த்தர் என் சேனையே, இனி தடையே எனக்கில்லையே. கர்த்தர் என் சேனையே, இனி தடையே எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன். கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. கர்த்தர் நம் மேய்ப்பரே, இனி குறைவே நமக்கில்லையே. கர்த்தர் நம் மேய்ப்பரே, இனி குறைவே நமக்கில்லையே.
மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாய் போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கை எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. மம்மி அடிச்சு வச்சிருக்காங்க, வேணாம் இழுக்க வேணாம். பாச போன் மீட் பண்ணுங்க. அன்மீட் பண்ணுங்க. பாச போன் அன்மீட் பண்ணுங்க. உங்களோட சவுண்ட் வரவே இல்லை. ஸ்டுடியோல இருந்து கம்ப்யூட்டர்ல மீட் எடுங்க. கம்ப்யூட்டர்ல அன்மீட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்ல மீட் எடுங்க. கம்ப்யூட்டர்ல மீட் எடுங்க. உங்களுடைய சவுண்ட் வரையில பாஸ்டர். சூம்ல மீட் எடுங்க. சூம்ல அதை அன்மீட் பண்ணுங்க. மீட் எடுங்க சூம்ல. சூம்ல பாஸ்டர். சூம்ல மீட் எடுங்க. சூம்ல தான் மீட் எடுக்கணும். அன்மியூட் பண்ணுங்க. ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் டாக். சூமில வந்து மீட் எடுங்க. அன்மியூட் பண்ணுங்க. சூமில கம்ப்யூட்டர்
எந்த சூம் அன்மியூட் வச்சிருக்கீங்களோ அதுல அன்மியூட் எடுங்க. நீங்க மைக்கில் பேசுங்களா எந்த சூம்ல வச்சுங்க அதை எடுங்க. சூம்ல 20 செகண்ட்ஸ் 22வது கனடா பெல்ஜியம் ஸ்ரீலங்கா பெல்ஜியம். ஓகே 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 செக் பண்ணுங்க. Are we audible? ஓகே Jesus. ஓகே Yes, you can go ahead. ஓகே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த மாலையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ස්වාමී ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මේ සන්ධ්‍යා මොහොතේ ඔබ සියලු දෙනා සුබ පතලා පිළිගන්නවා. இந்த 22வது எழுப்புதல் ஜெப வேளைக்கு உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். මේ 22 වෙනි පිබිදීමේ යාඥාවේ රැස්වීමට ඔබ සියලු දෙනාම සුබ පතලා පිළිගන්නවා. தேவன் இந்த மாலையிலே நம்மை இந்த 22வது எழுப்புதல் ஜெப வேளைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். මේ 22 වෙනි පිබිදීමේ යාඥා මොහොතට උන්වහන්සේ අප සියලු දෙනාම කැඳවලා තිබෙනවා. அது மாத்திரமல்லாமல் இந்த கூடுகையிலே எல்சடாய் டிவி மற்றும் சங்கமம் எப்பம் என்ற இந்த தொலைக்காட்சியிலே இணைந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි එල්ෂඩායි TV එවැගේම සංගම් FM රේඩියෝ තුලින් අප සමග සම්බන්ධ වෙලා තියෙන ඔබ සියලු දෙනාවත් අපි සුබ පතලා පිළිගන්නවා. அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் 25 மாவட்டங்களிலும் பல போதகர்கள் தேவ பிள்ளைகள் இந்த மாலையிலே இந்த கூட்டத்தில் இணைந்திருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ඒ විතරක් මේ ලංකාවේ දිස්ත්‍රික්ක 25ම මේ යාඥා රැස්වීමට අප සමග එකතු වෙලා ඉන්න දේවදාසයන් ඇදිලිවන්තයන් සෑම දිනාටම අපි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම අපි පිළිගනු ලබනවා. அதேபோல் கனடா எழுப்புதல் ஜெபம் இந்த கூடுகைக்கு ஆதாரமாக இருந்த அவர்களையும் மிகவும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ඒ වගේම කැනඩා පිබිදීමේ මේ යාඥා සමළුව තුල ඉන්නා වූ ඒ අයත් මේ යාඥාව සමග එකතු වෙලා ඉන්න උන්නුත් අපි සුබ පතලා පිළිගන්නවා. அதேபோல் இந்த நுவரெலியா போதக ஐக்கியத்திலே இந்த மாலையிலே பங்கு பெற்றுகிற போதகர்கள் விசுவாச குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ඒ වගේම නුවරඑළිය පාස්ටර් ෆෙලෝෂිප් එකමුතුව තුල මේ යාඥාවට සම්බන්ධ වෙලා ඉන්න හැම දෙනාම අපි සුබ පතලා පිළිගන්නවා. உண்மையாகவே நாங்கள் தேவ சேனைகளாய் தேசத்துக்காய் திறப்பிலே நிற்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். සැබවින්ම අපි දේව සේනාවක්ව දේව අභිමුඛයේ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් දේශය වෙනුවෙන් කඩුල්ලේ හිටගන්න උන්වහන්සේ හොඳ අවස්ථාවක් අපිට දීලා තිබෙනවා. 30 நாடுகளிலும் இலங்கையிலே 25 மாவட்டங்களிலும் தேவ சமூகத்தில் இந்த மாலையிலே நிற்போம். தேவன் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியா අපි දේශයන් 30කුත් ඒ වගේම මේ ලංකා දේශයේ දිස්ත්‍රික්ක 25ත් එකතුව දේව අභිමුඛයේ අපි සිටගමු. දෙවියන් වහන්සේ මේ දේශයට සඵලත්වය දෙන පිණිස இது மனமகிழ்ச்சியின் நாள். මේක ප්‍රීතිදානක දවසක්. எழுப்புதலின் தீ பரவுகிற நாள். පිබිදීමේ ගින්න දැල්වෙන දවසක්. தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் උන්වහන්සේ අපිව ආශිර්වාද කළ මඟ පෙන්වන පිණිස ஆரம்பம் முதல் முடிய வரை இதை தேவ மகிமையும் தேவ பிரசனமும் நம்மை ஆட்கொள்ளும்படியாய் ආරම්භයේ පටන් අවසානයේ දක්වා දේව මහිමය අප තුල පාලනය කළ මඟ පෙන්වන පිණිස மகிழ்ச்சியோடு இந்த மாலையை நாங்கள் கழிக்கும்படியாய் ප්‍රීතියෙන් මේ කාලය අපි ගත කරන පිණිස அது மாத்திரமல்லாமல் இந்த மாலை என்று இலங்கையிலே சொல்லுகிறோம். இன்றைக்கு அநேகருக்கு உலக நாட்டிலே மார்னிங் இல்லாவிட்டால் காலை வேளையாக இருக்கிறது. உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம். ඒ වගේම අද ගොඩක් දේශයන් වල රාත්‍රී වෙන්න පුළුවන්, උදෑසන වෙන්න පුළුවන්. ඔබ රැස්වීම වලට මේ යාඥාවට සහභාගී වෙලා ඉන්න ඔබ සියලු දෙනාවත් අපි සුබපතලා நாம் පිළිගන්නවා. யாவரும் தேவ சமூகத்திலே இருக்கிற வண்ணமாய் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போவோம். අපි ඉන්න ස්ථාන තුල අපි යාඥාවේ සිටුවිල්ලට ගමන් කරමු. விசேஷமாக இந்த ஆரம்ப ஜெபத்தை நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாய் போதகர் மலையாளம் அவர்களை மிகவும் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். මේ ආරම්භ යාඥාව කරන පිණිස විශේෂම දේවගැතිතුමා මලයාලම් දේවගැතිතුමා අපිට ආරාධනා කරනවා ආරම්භ යාඥාවෙන් අපිව මඟ පෙන්වන පිණිස. Hallelujah. Praise God. Thank you Jesus. கிருபை நிறைந்த மகத்துவமுள்ள நல்ல ஆண்டவரே, சர்வற்றையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நோக்கி இந்த மாலை வேளையை பார்க்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை நிற்பதை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த மாலை வேளை ஆண்டவரே சுவாமி, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தெய்வீக வல்லமை
எமத்தில் கடந்து வரும்படியாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் கூடுகிற இடத்துல தேவ பிரசனமும் தேவ வல்லமையும் தேவ மகிமையும் கடந்து வரும் என்பது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேலும் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து ஆண்டவரே இந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக, பரலோகத்திலிருந்து மகிமை இறங்கி வருவதாக, தேவ ஆவியானவரை கிரமத்தில் அசைவாடும்படி ஆட்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எழுப்புதல் ஜெபத்தை உம்முடைய ஆண்டவரே கருத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த நமஸ்கார வேலையை உடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை உடைய கருத்துக்கு நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்வீராக. நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்போது அற்புதங்கள் நடக்கும் ஐயா. நீர் வரும்போது அதிசயங்கள் நடக்கும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை ராஜா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவ ஆவியால் ஆகும் என்று சொன்ன தேவனுடைய மகிமை. ஓ ரீமாலபா ஷிக்கரலபர் யந்தரலபா ஓ ரபா ஷலபா ரிமா மக்கரலபா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டேங்க மத்தியில் ஐயா. உம்முடைய வல்லமை இறங்கட்டேங்க மத்தியில் ஆண்டவரே. இதோ இந்த சுமுக்குடாக ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்தில் 25 மாவட்டங்களிலும் ஆண்டவரே, இனுமாய் வெளிநாடுகளிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட அப்பா உடைய பாதத்தில் அமர்ந்த ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காய், எங்கள் தேசத்தின் ஆண்டவரே விடுதலைக்காய் உம்மை நோக்கி மன்றாட ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மேல் ஆண்டவரே அந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக, அந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக. இந்த ஆராதனையானது தொடக்கம் முதல் முடிய பறையும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக வழியிடத்தில் கூட நடக்கட்டும் ஐயா. எந்த தடையும் இல்லாதபடிக்கு, சத்ருவானவன் ஆண்டவரே எந்த தடைகளையும் கொண்டு வராதபடிக்கு நசரனாக இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும் ஐயா. உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரணும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்கு நாங்கள் பாரப்படுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் வாரும், நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு இடைப்படும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் எல்லா புகழும் ஸ்தோத்திரங்களும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். நீர் எங்களோடு கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாய், எங்களுக்காகவே ஜீவனை தந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மறுபடியும் எங்களை அழைத்துச் செல்ல வரப்போகிற எங்கள் இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்லது, நாங்கள் அப்படியே தேவனை நாங்கள் ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ස්වාමීන් වහන්සේව නමස්කාර කළ උන්වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරමු. தேவ நாமத்தை நாம் இந்த மாலையிலே மகிமைப்படுத்த මේ போகிறோம். සන්ධ්‍යා මොහොතේ උන්වහන්සේගේ නාමය අපේ මහිමයට පත් කරමු. எழுப்புதலின் தேவன் நம் மத்தியிலே கிரியை செய்கிறவர். පිබිදීමේ දෙවියන් වහන්සේ අප මැදේ ක්‍රියා කරනවා. தேவ சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போமா. උන්වහන්සේව අපි නමස්කාර කරමු. அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிப்போமா. උන්වහන්සේගේ අභිමුඛත්වය අපි භුක්ති විඳිමු. எங்கள் தேசத்துக்கு தேவ மகிமை வேண்டும், අපේ දේශයට දේව මහිමය අවශ්‍යයි. எழுப்புதல் வேண்டும். පිබිදීම අවශ්‍යයි. அந்த சமூகத்தில் இருப்போம். දේව අභිමුඛය අපි සිටිමු. தேசத்திலே என் கண்கள் காணணுமே எழுப்புதல், என் தேசத்திலே என் கண்கள் காணணுமே. தேவா மனமிரங்கும், தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல், என் தேசத்திலே என் கண்கள் காணணுமே. சொல்லுவோம், எழுப்புதல் ஆவியானவரே, தேசத்திலே என் கண்கள் காணணுமே. எழுப்புதல், என் தேசத்திலே என் கண்கள் காணணுமே. தேவா கதறுகிறோ, தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறோ, தேசத்தின் மேல் மனமிரங்கும்.
சபைகள் எல்லாம் தூய்மையாகி இருக்கணுமே, சபைகள் எல்லாம் தூய்மையாகி ஆட்சியாக மாறணுமே. தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிறங்கோ. தேவா சொல்லுவோ கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிறங்கோ. தேவா கதறுகிறே, தேசத்தின் மேல் மனமிறங்கோ. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் දේවබූකේ நாம் எழுப்புதல் அடைய විවිධීම දකින நாம் පිණිස கதற வேண்டிய நேரத்துக்கு අපි வந்திருக்கிறோம். මොරගෙස්සන වෙලාවට அவருடைய ඇවිත් சமூகத்திலே கதற வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். වංශගබූකේ මොරගෙස්සන நீங்கள் වෙලාවට இருக்கிற இடத்திலே இருந்து ඔබ ඉන්න ස්ථානයේ ඉඳලා தேவா நான் உம்மை நோக்கி கதறுகிறேன் என்று சொல்லுவோமா? දෙවිඳුනේ ඔබ දෙස බලලා මම මොරගෙස්සමි කියන්න. இந்த எழுப்புதலுக்காய் நாங்கள் கதறுகிறோம் ஆவியானவரே. මේ ස්වාමනේ පිබිදීම වෙනින් අපි මොරගෙස්සන உம்முடைய பிரசன்னத்துக்காய் நாங்கள் ஆண்டவரே கதறுகிறோம் ஐயா. ඔබගේ අභිමුඛත්වය උදෙසා අපි මොරගෙස්සනවා. நீர் வருவீராக ஆவியானவரே. ඔබ බැස්සෙන් ආත්මයන්නේ உம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. ඔබගේ අභිමුඛත්වයේ බැස්සෙද්දී தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிறங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே, கண்கள் காணணுமே. எழுப்புதல் எங்கள் தேசத்திலே, என் கண்கள் காணணுமே. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக மாறணுமே. எங்கள் சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக மாறணுமே. தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம், ඔබගේ உம்முடைய අභිමුඛත්වය வல்லமை ඔබගේ බලය எங்கள் தேசத்தின் மேல் இறங்கட்டும் ஐயா. අපේ දේශයේ කෙරේ බැස්සෙද්දී ස්වාමී எங்கள் தேசத்தின் மேல் கடந்து வரட்டும் අපේ දේශය ஆவியானவர். තුල බැස්සෙද්දී ස්වාමී எழுப்புதலின் தீ பரவட்டும் ஆண்டவரே. විවිධීමේ ගින්න දැල්වෙද්දී ස්වාමී உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ඔබගේ අභිමුඛත්වයේ ஓ පිපාසය ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் ஆராதித்து துதிக்கிறோம் ඔබගේ ஆண்டவரே. අභිමුඛයේ ஓ නමස්කාර ரிபா லபா ஷபா ரத லபரந்த ரபாவா. உம்முடைய பிரசன்னம் கடந்து ඔබගේ வருவதாக, අභිමුඛත්වයේ බැස්සෙද්දී உம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. අභිමුඛත්වයේ බැස්සෙද්දී ස්වාමී ஹalleluya, ஹalleluya. தேவ சமூகத்திலே දේවබූකේ அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், උන්වහන්සේ සියලු දේ සපයන දෙවිඳුන් எல்லாவற்றையும் அவர் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே நடத்தி முடிக்கிறவர். සියලු දේ අපේ ජීවිතේ කරලා අවසන් කරන நாம் දෙවිඳුන් தேவ சமூகத்திலே பாடுவோம். ஒரு சிங்கள மொழி பாடலை பாடி தேவ நாமத்தை අපි සිංහල மகிமைப்படுத்துவோம். භාෂාවෙන් ගීතිකාවක් ගායනා කළ දේව නාමය මහිමටපත් කරමු. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா. මේ දේශය ආශිර්වාද කරන පිණිස ஆமென். සපයන සියලු දේ මතදෙන, දකුණතින් මාව ඔසවන මගේ සමින්දුනේ. සියලු දේ සපයන, සියලු දේ මතදෙන, දකුණතින් මාව ඔසවන
මගේ සමිඳුනේ Jehovah Jireh Jehovah Jireh Jehovah Jireh Jehovah Jireh සියලු දේ සපයන සියලු දේ මට දෙන නැතින් මාව වසවන මගේ සමිඳුනේ නිල් තන ගොදුරු බිමේ මා ඉන්නට සලස් වෙලා රාජාලියෙක් කුසේමා ගෙන යයි මගේ සමිඳුනේ නිල් තන ගොදුරු බිමේ මා ඉන්නට සලස් වෙලා රාජාලියෙක් කුසේමා ගෙන යයි මගේ සමිඳුනේ Jehovah Jireh சொல்லுவோம் Jehovah Jireh Jehovah Jireh Jehovah Jireh සියලු දේ සපයන සියලු දේ මට දෙන දකුණකින් මාව ඔසවන මගේ සමිඳුනේ පියාපත් යටමා සංගවලා අනතුරු නොවනාසේ රැකගෙන රාජාලියෙක් කුසේමා ගෙන යයි මගේ සජිඳුනේ පියාපත් යටමා සංගවලා අනතුරු නොවනාසේ රැකගෙන රාජාලියෙක් කුසේමා ගෙන යයි මගේ සමිඳුනේ Jehovah Jireh Jehovah Jireh Jehovah Jireh Jehovah Jireh සියලු දේ සපයන සියලු දේ මට දෙන දකුණකින් මාව ඔසවන මගේ සමිඳුනේ Jehovah Jireh 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 Hallelujah அப்படியே தேவ சமூகத்தில் நாம் ஒருகம் ஆண்டவரை ஆராதித்து துதிப்போமாக මොහොතක් උන්වහන්සේව නමස්කාර කළ ஓ ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்கிறோம் ஐயா ඔබගේ නාමය මහිමට உம்முடைய පත් பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே ඔබගේ අභිමුඛත්වය ஓ உம்மை நாங்கள் துதிக்கிறோம் நீ சர்வ வல்லமை உள்ளவர் நீ மகத்துவம் நிறைந்தவர் ஆண்டவரே ஓ இந்த மாலை நம்முடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே யெகோவா ராஃபா யெகோவா சம்மா யெகோவா சிட்கடேனோ எல்சடா எல்லெலியோ யெகோவா சபையோ யெகோவா மெக்காதி ஓ உம்முடைய நாமங்களை சொல்லி ஆராதிக்கிறோம் சுவாமி உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆவியானவரே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா தேசம் எழுப்புதல் அடையட்டும் ஐயா மகிமைப்படுத்துகிறோம் නාමය මහිමට පත් ஓ நீ எல்லா நாமங்களுக்கு மேலானவர் සියලු නාමයන්ට වඩා බොහෝ வானாதி வானங்களுக்கு மேலானவர் ஆண்டவரே ආකාශ ஓ මණ්ඩලයට වඩා வானாதி வானங்களுக்கு மேலானவரே ආකාශ මණ්ඩල වඩා උසස් உம்மை நாங்கள் அல்லேலூயா என்று உம்மை ஆராதிக்கிறோம் හලෙලූයා කියලා ඔබ නමස්කාර කරනවා அல்லேலூயா வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க
கூடாதவரே ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. சொல்லுவோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே. இருக்கிற இடத்திலிருந்து சொல்லுவோம். கூடாதவரே ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. சொல்லுவோமா. பரலோக ஏசப்பா எங்க நோக்கமே நீராய் மாற வேண்டும். கண்களின் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம். உடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்வதா. ඔබගේ අභිමුඛත්වය අපි පාලනය කරපු දේ. தேவ சமூகத்தில் அப்படியே நாம் ஒரு கணம் எங்களை சிந்தித்தவர்களாய் விட்டுக் கொடுப்போமாக. අපි සිතුවිල්ලෙන් අපි එක්සිත්ව අත්හැර දෙමු. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් 22வது විශේෂ ஜெப வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். යාඥා වෙලාවට ඔබ සුළු දෙනා மறுபடியும் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். අපි යලිත් යාඥා කරමු. ஒரு சில வினாடிகள் நாங்கள் இருக்கிற வண்ணமாய் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். අපි විනාඩි කිහිපයක් ඉන්න ස්ථානයේ අපි ඇස්වසා அவருடைய යාඥා வார்த்தை කරමු. எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. දෙවියන්ගේ වචන අපට පැහැදිලිව என் කියනවා. நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் මාගේ නාමය දරන தங்களை මාගේ தாழ்த்தி තමන් යටත් වී தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி තමුන්ගේ නපුරු මාවත් අත්හැර தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது දෙවියන්ගේ මුණ සොයන විට தேவன் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். දෙවියන්ගේ දේශය සුව කරමි උන්වහන්සේ පොරොන්දු කර තිබෙනවා. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற தெய்வமாயிருக்கிறார். දෙවියන්ගේ පොරොන්දු කළේ කුමක්ද? ඒ දේ උන්වහන්සේ ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் பல நாடுகளிலே 30க்கு மேற்பட்ட நாடுகளிலே எங்களுடைய இலங்கையிலே 25 மாவட்டங்கள் විශේෂයෙන්ම රටවල් 108කට වඩා වැඩි සංඛ්‍යාවක් ඇතුව අපගේ දේශය තුළ දෘශ්‍යක 25 එක්සිත எல் ஷடாய் டிவி மற்றும் சங்கமம் எஃப்எம் ஓடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். අපි එල්ෂඩා ටීවී එක සමග එකට එක්සිත් වෙලා අපි යාඥා කරනවා. முதலாவதாக ஜெபிக்கும்படியாக අපි පළමුව යාඥා කරමු. எங்கள் மத்தியில் இருக்கிற போதுகிற அலெக்ஸ் தேவராஜன் USA நாட்டிலிருந்து நமக்காக ஜெபிக்க போகிறார். අපෝ දෙසා පාස්ස ඇලෙක්ස් යාඥා කරන්න යනවා මේ මොහොතේ. இந்த வேளையிலே நாங்கள் முதலாவது ஜெபமாக අපි පළමු යාඥා ඉල්ලීම හැටියට இலங்கை தேசம் எங்கும் உள்ள திருச்சபைகளிலே අපගේ දේශය පුරා පැතිරී ගොස් තිබෙන සිළු ஆவிக்குரிய සමාවල மலர்ச்சி உண்டாகவும் ආත්මික වර්ධනයක් සඳහා சபைகளிலே காணப்படுகின்ற සභාවන් වල මේ දවස්වල දකින්න அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நிலை முற்றிலும் அற்று போகும்படியாகவும் උෂ්ණයකෝ සීතලකෝ නැති තත්වය සහ මුලින් පහව යන්නට ඕනි.
அதே போல உலகத்தின் எந்த அசுசியமான காரியங்களும் சபைக்குள்ளே நுழைந்து விடாத படிக்கும். ඒ වගේම ලෝකයේ තිබෙන කොයි අපවිත්‍ර දෙයක්වත් සභාවට ඇතුල් නොවන පිණිස கரை திரையான எல்லா விதமான பரிசுத்த மணவாட்டி எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்த மணவாட்டியின் சபையை இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே காணப்படத்தக்கதாக කැරලක්කෝ රැලියෝ එබඳු දෙයක් නැති ඉතා ශුද්ධ වූ මනමාලයක් හැටියට දෙවියන්වහන්සේගේ පැමිණීමට සූදානම් වූ ශුද්ධ සභාවක් වන පිණිස தேவன் சபைகளை பரிசுத்தப்படும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். දෙවියන් වහන්සේ සභාව ශුද්ධ කරන පිණිස අපි යාඥා நாங்கள் කරමු. ஜெபத்துக்கு ஒருமனப்படுவோம். අපි යාඥාවට එක්සිත් වෙමු. அன்பும் இரக்கம் நிறைந்த பிதாவே, இந்த நல்ல ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் பிதாவே. இலங்கை தேசத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கு இருக்கும் ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பிதாவே. சுவாமி, அதற்கு தடையாக தற்போது காணப்படுகின்ற இந்த அனலுமில்லாத குளிருமில்லாத வெதுவெதுப்பான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்னும் அதற்கு காரணமாய் இருக்கிற உலகத்தில் இருக்கும் அசுத்தங்கள் பிதாவே உம்முடைய சபைக்குள் வந்திருப்பதற்காக மனம் வருந்துகிறோம். உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் பிதாவே. நீர் சபைகளை சுத்தம் செய்ய வேண்டும் பிதாவே. ஜீவன் இயேசுவுக்குள் இருந்த ஜீவன் சபை மக்களுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. அங்கு உம்மோடு இருக்கும் உறவிலே அவர்கள் புதுப்படவும் புது பலனடையவும் பிதாவே. அந்த உறவு உண்மையான ஒரு உறவாக இருந்து பிதாவே, அந்த ஜீவன் இருப்பது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் அது பிதாவே அந்த சமுதாய மக்களுக்கு ஒளியாகவும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாரும் சுவாமி, எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தாரும் பிதாவே. சபைகள் தீ பற்றி எரியட்டும் பிதாவே. எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும் பிதாவே. இது நீர் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோம் பிதாவே. போதகர்களை ஆசீர்வதியும் பிதாவே. நீர் கொடுத்திருக்கும் மந்தைகளை அவர்கள் பொறுப்பாக வழி நடத்தி ஜீவனுக்குள்ளாக வழி நடத்தி பிதாவே. இலங்கை தேசத்திலே அந்த எழுப்புதல் விரைவிலே வந்து சேர நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று கர்த்தருக்கு நாங்கள் கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் தேசத்தை நீ நினைவு கூறுகிறபடியால் நன்றி. අපගේ දේශය සිහිපත් කළ බැවින් ඔබට இந்த ஜெபத்தை நீர் கேட்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல நாங்கள் இரண்டாவதாக ஜெபிக்க போகிறோம். අපි දෙවන කාරණාවකට යාඥා කරමු. எங்கள் மத்தியில் இருக்கிற போதகர் ஜெயஸ்ரீ அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து ஜெபிக்க போகிறார். යාපන ප්‍රදේශ දේවදාසයා ජයශ්‍රී යාඥා කරන්න යනවා. இலங்கை தேசத்தின் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு අපගේ දේශයේ සිටිනා වූ දේශවාසීන්ගේ යහපත පිණිස தேசத்திலே செயல்படுகின்ற லஞ்சம் ஊழல் என்பவற்றினுடைய நிலையான ஒரு அரசாங்கம் வர வேண்டும். එනම් දේශයේ මේ දවස්වල පවතින වංචාව අල්ලස් ගැනීම තොරෙන් අපගේ රට යහපත් රටක් වන්නට ඕනි. அதே போல மக்கள் அச்சமில்லாமல் சுதந்திரமாக வாழ்வதற்கான ஒரு இன நல்லிணக்கத்தை தேவன் உண்டாக்க வேண்டும். අපගේ දේශවාසීන් බයෙන් තොරව සැකෙන් තොරව ජීවත් විය හැකි ඊතා යහපත් වාතාවරණයක් අපගේ රටේ උදා වෙන්නට ඕනි. அதே போல மக்கள் தற்போது எதிர்கொண்டிருக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு உண்டாக வேண்டும். මේ දවස්වල රටවැසියන් මුහුණ දෙන සියලු ප්‍රශ්නවලට ස්ථීර විසඳුම් අපගේ දේශයේ ලැබෙන්නට ඕනි. விசேஷமாக විශේෂ යාඥා நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்குள்ளே අපගේ දේශයේ පාලනය කරන පාලකයන් තුළ நீதி, நேர்மை, உண்மை, ධර්මිෂ්ඨකම, අවංකකම, සැබෑකම என்பவைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். මේවන් දේවල් වලින් පරිපූර්ණ වන්නට ඕනි. நாங்கள் ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ண பிறகு போதகர் ஜெயஸ்ரீ ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ප්‍රශංසා කරන දේවදාස ජයශ්‍රී යාඥා කරා. ஆண்டவரே நீர் தேசத்துக்கு நன்மை கொண்டு வருவீராக. ස්වාමීනි දේශය යහපත ගෙන දුන தேசத்தின் மக்களுக்கு நன்மை கொண்டு வீராக. දේශයේ තැනකට යහපත දුන වෙනව. ஆமென். ஆமென். ආමේන්. போதகர் ஜெயஸ்ரீ அவர்கள் ஜெபிக்கும் போது நாங்கள் ஒருமனப்படுவோம்.
பாச ஜேசிரி பிள்ளாடி பாச ரெபேக்கா இந்த விண்ணப்பத்தை ஜோவனுக்கு பாச ரெபேக்கா கிளிநொச்சியில இருந்து. ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே இந்த நேரத்துக்காக உங்களுக்கு அன்மிட் பண்ணுங்க பாச அன்மிட் பண்ணி ஜோவனு கேட்குது. பாச ரெபேக்கா அன்மிட் பண்ணுங்க பாச. பாச கிறிஸ்டி ஜெவனுக்கு பாச கிறிஸ்டி. ஓகே பாச ப்ரே பண்ணுவா பாச மியூட் பண்ணி பாச. கேக்குது பாச ஜெபம் பண்ணுங்க. கிருபையுள்ள ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற மகிமையின் தேவன் நீங்க சுவாமி கர்த்தாவே. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல இருக்கிறதான கர்த்தாவே சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே தேசத்துல நிலவுகிற ஆண்டவரே நீதியற்ற ஆண்டவரே அநியாயமான அக்கிரமமான காரியங்கள் தகப்பனே, இந்த லஞ்சங்கள் ஊழல்கள் அதிகாரத்து துறைகளை அப்பா நீங்க பாக்குறீங்க சுவாமி கர்த்தாவே. இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களை தேசத்தை விடுவித்து நீங்க காக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தேசத்துல எந்த இடத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் பார்த்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறத நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே ஜனங்கள் படுகிறதான இந்த வேதனைகளையும் துக்கங்களையும் நீங்க பாக்குறீங்கப்பா ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேல் நீங்க மனம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே எப்படியான காரியங்கள் விடுதலையாக எங்க தேசம் ஆண்டவரே தகப்பனே ஆட்சி முறைகள் நீதியாக நியாயமாக நேர்மையாக செய்யப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும் செபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இப்போதும் ஆண்டவரே இன்னும் எங்க தேசத்திலே சுவாமி இருக்கிற எல்லா பிரச்சனைகள் கலகங்கள் ஆண்டவரே இன விரோதங்கள் மத விரோதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சுவாமி எங்களுடைய தேசத்துல கர்த்தாவே உம்முடைய ஆளுகை இருக்கும்படியா எப்ப கொடுக்கிறோம். எங்க இலங்கை தேசத்தின் 25 மாவட்டங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா ஆண்டவரே கிராமங்கள் தோறும் நீங்க ஆளுகை செய்யும்படியா எப்ப கொடுக்கிறோம் அப்பா. தேசத்தின் அதிகாரிகளை அரசாங்கங்களே ஆட்சி முறைகள் எல்லாவற்றையும் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோமா. අපගේ ආඥා සුදවෙනාසරත් ප්‍රසන්නාදේ ප්‍රශංසා කරමු. හalleluya. நன்றி தகப்பனே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். ආඥාසන තරන් වහන්සේ அதே போல நாங்கள் ஜெபிக்க போகிறோம். අපි ආඥා කරමු. எங்கள் மத்தியில் இருக்கிற போதகர் விஜய் ஓலண்ட்ல இருந்து ஜெபிக்க போகிறார். අප මැද ශ්‍රීනාව පාස විජய் ඔලන් දේශේ ඉඳලා ආඥා කරන්න සූදානම්. இலங்கை தேசம் முழுவதும் உள்ள வாலிபர்களுக்காக අපගේ දේශයේ ශ්‍රීනාව සීලුම යෞවනයන් උදෙසා தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ඒ අය තමුන්ගේ නපුරු මාවත් වලින් හැරී போதை வஸ்து குடிவெறி මත්පැන් පානය මද්‍රව්‍ය භාවිතයෙන් තොරව வன்முறைகள் குழுக்கள் ඒ කියන්නේ ප්‍රචණ්ඩත්වය එක් රැස්වී කරන சண்டைகள் කණ්ඩායම් සීලුම රණ්ඩු දබර ஒழுக்கக்கேடான காரியங்கள் උන්ගේ ජීවිත තිබෙනා අපිලවල எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாகவும் මේ සීලු දේවල් වලින් හැරී පසුතැවිලි වෙන පිණිස தேசத்திலே தேவன் வாலிபர்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்படியாக අපගේ දේශයේ තරුණයන් තුළ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය තුළ மக்களின் கண்ணீர்கள் துடைக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ඔවුන්ගේ සීලු දෙනාගේ කඳුල පිසිදැමෙන මිස අපි යාඥා நாங்கள் அந்த කරමු. ஜெபத்துக்கு ஒருமனப்படுவோம். අපි මේ යාඥාවට එක්සිත වෙමු. මේ මොහොතේ අපි වෙස්පලා සිටින අපි සියලු දෙනා දෙවියන් වහන්සේ බලලා අපි ආඥා කරමු. ලංකා දේශයේ සිටින තරුණ තරුණියන්ගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ අත ඒගොල්ලන්ගේ ජීවිතේට දෙවියන් වහන්සේ තබන්න ඕන කියා ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් දෙවියන් වහන්සේගේ ඒ ප්‍රශංසාවේ දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීමේ මේ තරුණ තරුණියන් ඒගොල්ලන්ගේ ජීවිතේ වෙනසක් ඒගොල්ලන්ගේ නපුරු ජීවිතවල වෙනසක් ඒගොල්ලෝ බලන්නට දෙවියන් වහන්සේ උදව් කරන්න ඕනේ. ඒ වගේම තව තියෙන අනිත් සියලු දේවල් අපි එක්සෙත් වෙලා අපි මොහොතේ යාඥා කරමු. ආදර දෙවි තාත්තේ ඔබ වහන්සේගේ උතුම් නාමය අපි ප්‍රශංසා කරනවා පියාණනි. අද දවසේ ඔබ වහන්සේ මේ රැස්වලා තියෙන
මේ සියලු ජනතාව වෙනුවෙන් ඔබට ස්තුතිය පුද කරනවා. ඒ වගේම විශේෂයෙන් පියාණනී තරුණයන්ගේ ජීවිතයේ තියෙන මේ නපුරු කාලයේ තියෙන ඒ වේදනාත්මක ජීවිතය ඔබ වහන්සේ දැකලා. පියාණනී ඔබ වහන්සේට පුළුවන් තරුණයන්ගේ ජීවිතේ එක විනාඩියක් වෙනස් කරන්න කියලා. තරුණයන්ගේ ජීවිතේ තියෙන රණ්ඩු වීම ඒ වගේම කණ්ඩායම් බෙදාගෙන ජීවිතේ වෙනස් නපුරු මාර්ගවලට යන ඒ ජීවිතේ යානනී ඒගොල්ලෝ මේ දවසේ අපි දකින විට බොහෝ අය මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වෙලා ජීවිතේ විනාශ කරමින් ලංකා දේශේ දෙමෝපියන්ටද සහෝදරයන්ටද ඒ ඥාතීන්ටද ආලපාල මිනිස්සුන්ටද දේශයටද විරුද්ධව ක්‍රියාත්මක වෙන මේ යක්ෂ බලය යේසුස්ගේ උතුම් නාමයෙන් මේ තරුණයන්ගේ ජීවිතේ ඔබ වහන්සේ ඉතාමත් ආදරෙන් ඒ දරුවන්ව නිදහස් කරන්න කියලා අපි යාඥා කරනවා. පියාණනි අපි සියලු දෙනා එක්ව වෙලා සිටින්නේ ඔබ වහන්සේගේ කරුණාව, ඔබ වහන්සේගේ මඟ පෙන්වීම මේ තරුණයන්ගේ ජීවිතයට ඔබ වහන්සේ දෙන්න ඕනේ කියලා අපි බලාපොරොත්තු වෙලා යාඥා කරනවා. පියාණනි ඔබ වහන්සේ කියා තිබෙනවා අපි ඔබ වහන්සේගේ වචනේට එවුම්කම් දීලා ඔබ වහන්සේගේ වචනේ අපේ අදවත තුල තබාගෙන ඔබ වහන්සේ කරේ කරන යාඥාවට ඔබ වහන්සේ පිළිතුරු දීලා ඒකට උත්තර ලබා දෙනවයි කියලා අපිට පොරොන්දු වෙලා තියෙනවා. යේසුස් වහන්සේගේ උතුම් නාමයෙන් යානනී මේ තරුණයන්ගේ ජීවිතේ තියෙන මේ සියලුම නපුරු ක්‍රියාවල් යේසුස්ගේ නාමයෙන් අද දවසේ ඔබ වහන්සේ නිදහස් කරන්න කියලා අපි යාඥා කරනවා. ඒගොල්ලන්ගේ ජීවිතේට අලුත් මඟ පෙන්වීමක් දෙන්න. ඒ තරුණයන්ගේ ජීවිතේ ගැලවීම දෙන්න පියාණනි. මේ ලෝකයට බැහැ වෙලා නපුරු මාර්ගයේ ගමන් කරන මේ තරුණේ අපගේ සහෝදරයෝ අපගේ ළමයින්ගේ ජීවිතේට යේසුනි ඔබ අත තබන්න පියාණනි. දෙමෝපියන්ගේ ජීවිතේ සන්තෝෂමත් කරන්න. ඒගොල්ලන්ගේ මේ අඳුරු ජීවිතේ නිදහසට ඇවිල්ලා මේ දුකෙන් වේදනාවෙන් කඳුලෙන් සිටින තරුණයන්ගේ ජීවිතේ යානනී ඔබ වහන්සේ අත තබන්න පියාණනි. යේසුස්ගේ නාමයෙන් ඔබ වහන්සේ දීපු ඒ ලේවලේ තියෙන බලය සුදාත්මයන් වහන්සේගේ ක්‍රියාත්මකින් ඔබ වහන්සේ අද දවසේ නිදහස් කරන්න කියලා අපි එක්සිත වෙනවා පියාණනි. සියලු දෙනා එක්සිත වෙලා මේ යාඥා කරන මේ වෙලාවේ ඔබ වහන්සේ ස්වර්ගයේ සිට සියලුම යාඥාවට අවංකම් දීලා පිළිතුරක් ලබා දෙන නිසා ඔබට ස්තුති පියාණනි. අද දවසේ අපි යාඥා කරන මේ යාඥාව දෑතට බාර කරමින් මේ තරුණයන්ගේ ජීවිතේ සියලුම බලාපොරොත්තු ඔබ වහන්සේ කෙරේ අපි තබා යේසුස් වහන්සේගේ උතුම් නාමයෙන් සුදාත්මයන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන් අපි යාඥා කරනවා. ඔබ වහන්සේට ස්තුතිය පුද කරනවා ජීවමාන පියාණනි. ආමේන්. ஆமென். ஹalleluya. Hallelujah. இன்னொரு இன்னொரு ஜெபத்தை கேட்க போகிறோம். අපි යාඥා ඉල්ලමු சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். අපි එක් සිත්ව යාඥා කරමු. சூமூடாக ஜெபிக்க போகிறோம். අපි එක් සිත්ව යාඥා කරමු. பல வழிகளில் வீடுகளில் இருந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். අපි සුරු දෙනා தேவன் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார். දෙවනාසේ සබවින අපගේ යාඥාට පිළිතුරු போதகர் සපයා தீபன் දෙනවා. மலாவியில் இருந்து ஜெபிக்க போகிறார். போதகர் தீபன் மலாவியில் இருந்து සහෝදර තීබන් යාඥා කරන මලාලි වසිරිය. இலங்கை தேசத்தின் வளங்களை தேவன் ஆசீர்வதிக்கவும் අපගේ දේශයේ තියෙන සිළුම අංශයන් දෙවනාස ආශිර්වාද தேயிலை, කරන්න ඕනේ. ரப்பர், தென்னை, கடல் வளம், விவசாயம், சுற்றுலாத்துறை, அதே போல தொழிற்சாலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். අපි දන්නවා ප්‍රධාන භෝග වගාවන් වෙන රබර් වගාව, ඒ වගේම තේ වගාව වැනි, ඒ වගේම අපනයන ආනයන සිළුම වගාවන නිසා විශේෂයෙන්ම අපගේ සංචාර ව්‍යාපාර උදෙසා අපි යාඥා කරන්න அதே போல වෙනවා. உற்பத்தி, ஏற்றுமதி ஆகியவற்றை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். විශේෂයෙන්ම අපගේ ආනයන සහ අපනයන සිළුම බඩු බහඬ වලට දෙවියන්වහන්සේ ආශිර්වාද කරන්න தேவன் ඕනේ. ஏற்ற காலநிலைகளை கொடுக்க வேண்டும். දෙවියන්වහන්සේ යහපත් කාලගුණයක් ලබා දෙන්නට ඕනේ. இப்பொழுது நிலவி இருக்கிற இந்த காலநிலை மாற்றத்தால் එහෙනම් දැන් පවතිනා මේ අයහපත් කාලගුණ හේතුවෙන් மழை காரணமாக වැස්ස හේතුවෙන් மக்கள் பாதிக்கப்பட்டதபடியால் අපගේ සෙනගට ඇතුණා විශාල බලපෑමක් விவசாயங்கள் නිසා பாதிக்கப்பட்டிருக்கிறது. විශේෂයෙන් වගාවන් හානි වී තිබෙනවා. தேவன் தாமே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் දෙවියන්වහන්සේ කරුණා என்று කරන්න சொல்லி ඕනේ. ஜெபிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் අපි கொள்கிறோம். යාඥා කරමු මිස්ටර් දෙවදාසගෙන් ඉල්ලා සිටිනවා. உள்ள ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காய் மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் கொடுத்த அழகான இலங்கை தேசத்துக்காய் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சர்வ வல்லவரே நீர் கொடுத்த அழகான வளங்களுக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். தைலை, கோப்பி, ரப்பர் ஆண்டவரே இன்னமாய் பெஞ்சு வளம் என்று எல்லா வளங்களும் உடைய அழகான ஒரு தேசத்தை உருவாக்கி நம் கரங்களில் கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நாட்களிலும் அன்றைய சீரற்ற காலநிலையின் சீற்றத்தினால
உண்டான பாதிப்புகள் எல்லாவற்றின் நடுவிலும் ஆண்டவருடைய சிறுவை இருந்து இம்மட்டுமாய் அழிவுகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்தபடியால ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை தேசத்தின் வானிலையில நம்முடைய கரத்தை வைத்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராயிருக்கிற தெய்வம் ஒரு சின்ன நல்ல வானிலையை நம் தேசத்துக்கு தந்து எந்த அழிவுகளும் நாசமோசங்களும் ஆண்டவரை திரும்பி வராதபடி ஆளுகை செய்யாதபடி கர்த்தருடைய கிருபையை கொடுத்து தேசத்தின் மேலே ஆண்டவரே தயவா இருக்கும்படிக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கரம் இருப்பதாக. கர்த்தர் நகரத்தை காவலாளர் வெளித்திருக்கிறது விருதாண்டு சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறோம். ஆண்டவரே அந்த வார்த்தையின்படியே உம்முடைய தெய்வீகமான ஒரு மேலான கரம் தேசத்துக்கு இருக்கட்டும். ஆண்டவரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், ராஜாக்களுக்கு மேலாக இருக்கிற ராஜாதி ராஜாவாய் பூச்சக்கரத்தை உம்முடைய கரத்திலே வைத்து ஆளுகை செய்கிற தெய்வமே, இலங்கை மேல உம்முடைய பலத்த அந்த ஓங்கிய புயம் அந்த பலத்த கரம் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற காலங்கள் உம்முடைய அனுக்கிரகத்தின் வருஷங்களா இருக்கட்டும். கோபாக்கினைகளோ ஆண்டவரோ நாசமோசங்களோ பொல்லாப்புகளோ நம் தேசத்தின் இயற்கைகளை பாதிக்காதபடிக்கு இன்னுமா இருக்கிற வளங்கள் பெருகத்தக்கதாக, நல்ல அறுவடை பெருகத்தக்கதாக, கடல் வளத்துக்குழாய் மீன்பிடி துறைகள் பெருகத்தக்கதாக, மலைநாட்டில் இருக்கக்கூடியதான ஆண்டவரை பெருமதிமிக்க பயிற்சிகைகள் பெரிதான ஒரு மிகுந்த அறுவடையை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற செழிப்பை கொடுக்கிற அந்த கரம் இருந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான உம்முடைய தெய்வீக வல்லமை நம் தேசத்தில் இருக்கட்டும். வல்ல கரத்தின் ஆளுகை இருக்கட்டும் என்று செபிக்கிறோம். வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து ஆஸ்வதிக்கிறது அவன் இலங்கையின் சகல வளங்கள் மீதும் உம்முடைய ஆசீர்வதித்தின் கரத்தை நீட்டி ஆண்டவரை தொடர்ந்து ஆளுகை செய்யும் என்று எல்லா மகிமையும் உமக்கு தந்து தரைமட்டங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியா நம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யாக்ஞா சுதபே நாம் சர்வ சுதனா ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். யாக்ஞா சாபிலத்துர தேவன் அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். अब याक्ञा करो मीला எங்கள் மத்தியில் இருக்க போதகர் யோகா தோமஸ் ஜெபிக்க போகிறார். अब मध्य श्रीना पास योहा तोमस கனடா நாட்டிலிருந்து ஜெபிக்க போகிறார். එතුමා කැනඩා දේශ याक्ञා කරන්න යනවා. இலங்கை தேசத்தில் உள்ள திருச்சபைகள், අපගේ දේශයේ තිබෙන සිළු සභාවන්, போதகர்கள், உடன் ஊழியர்கள், விசுவாசிகளுடைய குடும்பங்கள், ප්‍රධාන දේවදාසයා සහකාර සේවකයන් ඇදිලිමත් දරුවන්, மிஷனரிகள், சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறவர்கள், සීලුම මිෂනාරිවරු සුභාරංචි සේවය ගෙන යන සිළු දෙනා தேவன் எல்லா தீமைகளிலிருந்து விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லியோ දෙවියන් වහන්සේ විපත්ති වලින් ඒ සුළු දෙනාව ආරක්ෂා කරන්න ඕනි. தேவன் தாமே இந்த தேசத்தை ரட்சிப்புக்கு விரோதமாய் செயல்படுகின்ற අපගේ දේශයේ ගැලවීමට විරුද්ධව ක්‍රියා කරන எல்லா சத்துருவின் வல்லமையிலிருந்தும் தேவன் இந்த தேசத்தை காக்கும்படியாக සීලුම සතුරාගේ උපද්‍රව වලින් අපගේ දේශ දෙවෙනස්සේ ගලවා ගන්න ඕනි. சுவிசேஷத்துக்கான ஒரு திறந்த வாசலை தேவனிலே தேசத்திலே உண்டாக்கும்படியாக අපගේ දේශයේ සුභාරංචි උදෙසා ඇරපු දොරක් දෙවෙනස්සේ තබන පිණිස நாங்கள் சில நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். අපි මොහොත ප්‍රශංසා කරමු. இந்த ஜெபத்தை கேட்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. சுவிசேஷ வாசல்கள் திறக்கிறதற்காக நன்றி. සුභාරංචි දොරට විවෘත කරන මේ ප්‍රශංසා වේවා. ஆமென். அன்பு மிரக்கோல பிதாவே இயேசுவே உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்திலே நீர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே எழுப்பி இருக்கிற ஒவ்வொரு மெய்ப்பர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. மிஷனரிகளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இத்தனை தேசத்திலே அப்பா, இலங்கை தேசத்திலிருந்து போய் மிஷனரி ஊழியங்கள் செய்கிறார்களே, ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே உடைய உன்னத நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை தங்களுடைய அழைப்பு உண்மை உள்ளவர்களாக சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வெளியான சத்தியங்கள் இல்லாமல் அப்பா, வேதத்தை வேதமாக பிரசங்கிக்கத்தக்கதாக நீர் கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே அப்பா, அநேகமான இடங்களிலே அப்பா, எத்தனையோ சபைகளை நீர் உருவாக்கி செய்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்காக உமக்கே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர்தான் இதை செய்து இலங்கைக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே அப்பா, உடைய ராஜ்யத்தை கட்ட முடியாமல் அப்பா, உடைய சுவிசேஷ அறிவிக்க முடியாமல் இருக்கின்ற தடைகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. அந்த தடைகள் முழுமையாக நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறந்த வாசல்களை உண்டாக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்பா.
அதே போல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியரும் மீதும், ஒவ்வொரு மேய்ப்பர்கள் மீதும், ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும், ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். என்றுமில்லாத விதத்திலே அப்பா இந்த வருஷத்திலும் அப்பா விசேஷமா உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவர் ஒருமனமாக எல்லோரும் செயல்பட்டு இந்த எழுப்புதலை கண்டுகொள்ளத்தக்கதா உதவி செய்யும்படியாக கேட்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்துக்காக கூறப்பட்ட பல தீர்க்க தரிசனங்கள் நினைவு கூறுறோம் அப்பா. இலங்கை தேசத்திலிருந்து அப்பா எழுப்புதல் வரும் என்று சொன்னீரப்பா. அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. மகிமையான காரியங்களை செய்வி அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் விசேஷமாக இந்த நாளில் இந்த இடத்திலே அப்பா இலங்கை தேசத்திலிருந்தப்பா இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவர்களை இரட்டிப்பான வல்லமையினால் எடுத்து பயன்படுத்துவோம்ப்பா. வாஞ்சியோடு தேசத்துக்காக ஜெபிக்க வந்தார்களே அதை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி மமைக்கும் நீரே மாறுதலை கொண்டு வருவீர், அதற்காக நன்றி அப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றுவீர், அதற்காக நன்றி சொல்லுவோம் அப்பா. அதே போலப்பா இலங்கை தேசத்தில் இருந்தப்பா அயல் நாடுகளிலே போய் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களிலே பயங்கரமான இடங்களே அப்பா மிஷனரியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் மூலமாக அந்த எழுப்புதல்த்தி அந்த தேசங்களும் பரவட்டும் அப்பா. உண்மையை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இருக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி சுவாமி. அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற போதகர் சதாகரன் ஜெபிக்க போகிறார். இத்தாலியிலிருந்து ஜெபிக்க போகிறார். நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தேசம் மீண்டு வர வேண்டும். தேவன் இலங்கை தேசமானது மறுபடியுமாக இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். மக்களுக்கு போதியதான வேலை வாய்ப்புகள் உண்டாக வேண்டும். සීලුම දෙනාට අවශ්‍ය රැකියා පාසුකම් නොකොට வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். සිළු දෙනාටම රැකියා අවස්ථාවන් ලැබෙන්නට ඕනේ. அதே போல வாழ்வாதாரங்கள் போதுமாய் கிடைக்க வேண்டும். සිළු දෙනාගේ ආදායම් මාර්ග සෑහෙන පමණ ලැබෙන්නට ඕනේ. அதே போல தேவன் தாமே எல்லா வாகன விபத்துகள் மூலமாக உண்டாக உயிர்ப்புகள், உயிர் இழப்புகள், கொலைகள், கொள்ளைகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் විශේෂයෙන් අපගේ දේශය තුළ මේ දවස්වල සිදුවෙන අනුතුරු වලින් ඇති වෙන මරණ, විපත් වලින් ඇති වෙන මරණ, ඒ වගේම දූෂණයන් අපගේ රටෙන් පහව යන්නට ඕනේ. அதே போல குடும்ப பிரச்சனைகள் தேசத்தை விட்டு முற்றாக அகன்று போகும்படியாக ஜெபிப்பார். විශේෂයෙන් අපගේ දේශයේ පවතිනව සියලු පෞල් ප්‍රශ්න ඒවා මුළුමනින් දේශයෙන් පහ වෙන්නට ඕනේ. நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். අපි එක්සිත්ව යාඥා කරමු. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே உயிர் தெளிந்த சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக இறங்கிய எங்கள் அருமை தெய்வமே, இலங்கை தேசத்துக்காக நீர் இறங்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரர்களாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை நீங்கள் அறிகிறீங்க ஆண்டவரே. பொன்னும் பொள்ளியும் ஆண்டவரே எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே இலங்கை தேசத்துக்காக உம்முடத்திலே நாங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விழுந்து போன இடத்தில் இருந்து எங்களுடைய தேசத்துடைய பொருளாதாரம் ஆண்டவரே கட்டி எழுப்பப்படத்தக்கதாக தெய்வமே நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவரே இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளும் மாறி எல்லாம் இயல்பு நிலைக்கு வரத்தக்கதாக, திரும்பத்தக்கதாக, விழுந்து போன இடத்திலே பொருளாதாரம் மறுபடியும் கட்டியெழுப்பப்படத்தக்கதாக தெய்வமே நீங்கள் கிருபை பாராட்டுங்க. வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கைத்தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏற்றுமதிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உலக சந்தையிலே ஆண்டவரே எங்களை ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு இருந்த குறைந்த மவுசு மறுபடியுமாக ஆண்டவரே கூடத்தக்கதாக, அதிக கிராக்கி ஏற்படத்தக்கதாக தெய்வமே நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலே அநேக
இளைஞர்கள் யுவதிகள் கடந்த காலத்திலே மரித்து போனதையும் அழிந்து போனதையும் நீங்க பார்க்குறீங்கப்பா. இந்த நாட்டிலே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்றி ஆண்டவரே, அவர்கள் கடினமான சூழ்நிலையில் இருக்கிறதை நீங்க அறிவிங்க ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஆண்டவரே கல்வி கற்று ஆண்டவரே அப்பா பட்டதாரிகளாக வெளியால வந்தவர்களும் ஆண்டவரே வேலை வாய்ப்பின்றி கடினமான சூழ்நிலைகளிலே கடந்து செல்கிறவர்களும் ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் கிடைத்து அவருடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட, அவருடைய வாழ்க்கை கட்டியெழுப்பப்பட ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கட தேசத்திலே அடிப்படை வசதிகள் இன்றி ஆண்டவரே வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற எங்கள் தேசத்து ஜனங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. மனதுருக்கம் உள்ள தெய்வமே, பட்சபாதம் பார்க்காத பரிசுத்த தெய்வமே, அப்பா எங்கள் தேசத்து ஜனங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்த தேவன், எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், அவர்களை நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக தெய்வமே நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை அனர்த்தங்களினாலும் ஆண்டவரே யுத்தங்களினாலும் எங்கட தேசத்து ஜனங்கள் எங்கட உறவுகள் ஆண்டவரே அழிந்து போனதை நாங்கள் பார்த்தோம், கண்ணீரோடு கதறினோம் ஆண்டவரே. இப்பொழுது மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கட தேசத்திலே ஆண்டவரே வாகன விபத்துக்கள் மூலமாக ஆண்டவரே ஏற்படுகிற உயிரிழப்புகள், கொலைகள் மூலமாக ஏற்படுகிற உயிரிழப்புகள் ஆண்டவரே, சிறுவர் துஷ்பிரியங்களுக்கு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்களுக்கு பின்பதாக இருந்து கிரியை செய்கிற எல்லா பொல்லாத அசுத்தாவுடைய கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவை அறிய முன்பதாக எப்படியாவது மறித்து விட வேண்டும் என்று அழிவுக்குள்ளே தள்ளுகிற அந்த மரண ஓலங்கள் அகன்று, தற்கொலையின் ஆவிகள் அகன்று, எங்க தேசத்திலே விபத்துக்களை உண்டு பண்ணி மரணத்தை கொண்டு வருகிற ஆவிகள் அகன்று, எங்க தேசத்திலே சுபிச்சமாக சுகமாக ஆசீர்வாதமாக மரண இழப்புகள் இன்றி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க ஏற்படுத்தி தரும்படியாக உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய திட்டம் ஒரு குடும்பம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கணவன் மனைவியாக சிருஷ்டித்தீர் ஆண்டவரே, பலுகி பெருகும்படியாய் சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே சமூக ஊடகங்கள் ஊடாகவும் ஆண்டவரே தேவையற்ற காரியங்கள் ஊடாகவும் குடும்பங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், பிரிவினைகள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் மறுபடி ஒன்று சேர வேண்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிரிவினைகள் எங்களுடைய தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்க முடியாதபடி உம்முடைய காதுகள் மந்தமாகவில்லை என்று பார்க்கிறோமே ஆண்டவரை. ஆசீர்வதிக்க முடியாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்று பார்க்கிறோமே. நீர் யெகோவா தேவனாக இருந்து எங்கள் தேவைக்கு பதில் போற கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தரும் ஜெபத்தை கேட்கிறபடியா நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நாங்கள் அடுத்ததாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் மத்தியிலே போதகர் துரைராஜை அவர்கள் காலியில் இருந்து ஜெபிக்க போகிறார்கள். இலங்கை தேசத்திலே ரட்சிக்கப்படாத வாலிபர், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கடந்த நாட்களாக வருவது குறைந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் விருப்பத்தோடு ஊழியத்துக்கு வர வேண்டும். தாளந்து உள்ளவர்கள் சபையிலே பயன்படுத்தப்படுவதில் அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். வாலிபர்கள் ஆவியினால் அனலுள்ளவர்களாய் மாறப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வாலிபர்கள் மத்தியிலே அங்கே ஊற்றப்பட வேண்டும். யோவேல் 2:28 சொன்ன அந்த கடைசி தீர்க்க தரிசனங்கள் இலங்கையிலே ஆரம்பிக்க வேண்டும். தேவன் அப்படி செய்ய போவதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண பிறகு போதகர் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட நாட்களை எங்களுக்கு தரப்போறதுக்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சார் வெதர் காரணமாக, மழை காரணமாக காலையிலிருந்து அவர் இணைப்பு சரிவராத சூழ்நிலை எங்கள் மத்தியில் இருக்கிற பாச கனகராஜன், இந்த இன்னொருத்த ஜோமணிக்குள்ள பாச நுகர்ல அந்த பாச கனகராஜன்
ஓகே பாஸ்டர். ஹalleluya ஹalleluya ரபா ஷந்த ரபா குரபாஷே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளிலே முக்கியமாய் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய அன்பிலே நிறைய வேண்டும், ஆவியிலே நிறைய வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்திலே அவர்களுக்கு ஒரு பாரம் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்பு காலங்களிலே ஆண்டவரே அதிகமான வாலிபர்கள் ஆண்டவரே தரிசனத்தை பெற்றவர்களாக, அபிஷேகத்தை பெற்றவர்களாக, அழைப்பை பெற்றவர்களாக, அர்ப்பணிப்புள்ளவர்களாக, தாகம் உள்ளவர்களாக கர்த்தருக்காக ஆண்டவரை அர்ப்பணித்தது போல இந்த காலத்திலே, இந்த நாட்களிலே, இந்த வருடத்துல எங்கள் தேசம் முழுவதிலும் ஆண்டவர் 25 டிஸ்ட்ரிக்டிலும் இருக்கிற எல்லா சபைகளிலும் ஆண்டவரை வாலிபர்கள் ஆண்டவரை உமக்காக எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அர்ப்பணிப்புள்ள ஒரு வாலிப கூட்டம் எழும்பட்டும், தேவ பயமுள்ள ஒரு வாலிப கூட்டம் எழும்பட்டும். எப்படி ஒரு தானியேல் ஆண்டவரை தேவ பயமுள்ள பக்தி உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தாரோ, அது போன்ற தேவ பக்தி உள்ள தேவ பயமுள்ள தேவனுக்காய் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணித்து ஆண்டவரே சுவாமி இந்த தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவரே அடுத்த தலைமுறையாக, அடுத்த சந்ததியாக எங்களுக்கு பிறகு இந்த தேசத்திலே ஒரு பெரிய அசைவை காணக்கூடிய ஆண்டவரே ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அதுக்குரிய அடையாளங்களை, அதுக்குரிய எழுப்புதலை, அதற்குரிய காரியங்களை என் தேவன் ஏற்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் மத்தியிலே தரிசனங்கள் காண்கிறவர்கள், தீர்க்க தரிசனம் பேசுகிறவர்கள், பிசாசுகளை துரத்துகிறவர்கள், அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள் ஆண்டவரே எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே உலகத்தின் மோகத்தின் நிமித்தம் ஆண்டவரே, பாவத்தின் அடிமைத்தனத்தின் நிமித்தம் சாத்தானால் அவருடைய ஜீவியங்கள் ஆண்டவரே அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அந்த நிலையிலிருந்து எங்களுடைய தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபருடைய இருதயங்கள் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு யோசேப்பு போன்ற வாலிபர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போன்ற வைராக்கியம் உள்ள தேவ ஆண்டவரே வாலிபர்கள், தேவ பிள்ளைகள் எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் ஆண்டவரே, ஊழியர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் ஆண்டவரே மகிமைப்படுத்துவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளும் இரத்தத்தினாலே மூடுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அனைத்து வாலிப பிள்ளைகள் மீதும் ஒரு மகிமையின் வல்லமை வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோவேலில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனத்தின்படி எங்கள் வாலிபர்கள் மேலுடைய மகிமை வருவதாக, எங்கள் வாலிபர்கள் மேலுடைய அபிஷேகம் வருவதாக, எங்கள் வாலிபர்கள் மீதுடைய வெளிச்சம் வருவதாக. உலகத்தை அவர்கள் நோக்காமல் பரலோகத்தை நோக்கிற ஆண்டவரே, பரலோகத்தின் தரிசனத்தை பற்றி கொள்ளுகிற ஆண்டவரே, சத்தியத்தை கை கொள்ளுகிற, சத்தியத்தை அறிவிக்கிற, சாட்சி கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் இவர்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் வாலிப பிள்ளைகளையும் சரி, சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் சரி, திசை திருப்ப பார்க்கிற, விசுவாசத்தை கெடுக்க பார்க்கிற, பாவத்துக்குள் இழுத்து செல்ல பார்க்கிற சாத்தானின் சகல வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் வாலிபர்களும் எங்களுடைய சபையின் வாலிபர்களையும் கர்த்தர் சந்திக்கிறதற்காய் நன்றி. உங்க நாமத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமென் ஆமென். ஹalleluya. தேவன் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டார் என்று கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இது ஒரு மாற்றத்தின் நாளாய் மாற போகிறது. இது சரித்திர நாளாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உலகம் முழுக்க அநேக நாடுகளில் இலங்கைக்காய் ஜெபிக்கிறார்கள். 25 மாவட்டங்களில் செய்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஒரு விசேஷித்தமான ஒரு செய்திக்கு வந்து நேரத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வரும்படியாக நியூ லைஃப் மினிஸ்ட்ரி ஊழியங்கள், நியூ லைஃப் மினிஸ்ட்ரி சேவாவத்துறை இந்தியாவிலே இருக்கிற கனத்துக்குரிய போதகர் ஜேக்கப் கொசி அவர்கள், அவர் அந்த சபையினுடைய தலைமை போதகர், தேவனால் மகிமையாய் பயன்படுத்துகிற ஊழியர், அநேக பாடல்களை எங்களுடைய தேசத்துக்கு கொடுத்த போதகர். நாங்கள் அன்போடு கூட ஐயாவுக்கு இந்த நேரத்தை நாங்கள் கொடுப்போம். தொடர்ந்து தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுக்கும்படியாக. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுகிறோம். 22வது ஸ்ரீலங்கா ரிவைவல் பிரேயர்
கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் மீண்டும் ஒரு முறை எல்லாவற்றையும் கர்த்தர் அசைப்பார் என்று ஹாகாயின் புஸ்தகத்தில் வாசிப்பது போல கர்த்தர் எல்லாவற்றையும் அசைப்பார். மீண்டும் ஒரு அசைவு வரும்போது நிலைக்க வேண்டியவைகள் மற்றும் நிலைக்கும் இவைகளெல்லாம் அசைக்கப்படுகிற ஒரு காலத்துக்குள் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அன்று மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை உலகம் நடுவில் உலகமெங்கும் பரவி கிடக்கும் தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள், அவர்கள் நடுவில் ஒரு எழுச்சி, ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நடைபெறுகிற இந்த எழுப்புதல் கூட்டங்களுக்காய் ஜெப வேலைகளுக்காக நன்றி. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களும் சீக்கிரமாய் துரிதமாக அதன் காலங்களில் நிறைவேறப் போகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கூட்டத்திற்கு என்னை அழைத்த என் அன்புக்கும் மிகுந்த மரியாதைக்கும் நான் நேசிக்கிற தகப்பன் தயா ஐயா அவர்களை கர்த்தர் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அவரை அறிந்ததும் அவரோடு பழகுவதும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அவர் ஒரு விசேஷித்த மனிதர், அன்புள்ளவர். அவரை மேல் வைத்திருக்கின்ற அன்புக்காகவும் மரியாதைக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடிவிட்டு ஒரு செய்தியை உங்களுக்கு 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு செய்தியை பேசி சரியான நேரத்தில் முடிக்கவே ஆசைப்படுகிறேன். சமீப காலமாய் எங்கள் தேசத்தில் தமிழ் திருச்சபைகள் அதிகமாய் பாடப்படுகிற ஒரு பாடல், உங்க நாமம் உயரணும் மேன்மை அடையணும் என்று எழுதப்பட்ட ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். நாமம் உயரணம் இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணம் இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. Yahweh hallelujah, Yahweh hallelujah. எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெரும் காற்றும் அடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது அதையும் அசைந்து போகும். இயேசுவே நாமமே உயரணம் அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும் அல்லேலூயா. நாமம் உயரணம் இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடு பாடுவோம்
அல்லேலூயா ஹalleluya 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 யாஹ்வே வாழ்வெல்லாம் வாழ்வான எனது ஆற்றலும் நீயா எனது வலிமையும் நீயா எனது ஆற்றலும் நீயாவா எனது வலிமையும் நீயாவா எனது அகனும் நீயாவா எனது கோட்டையும் மிக இல்லாத நாளெல்லாம் நாளாகும் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும் நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகும் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8 to 15 வரைக்கும். 1 Samuel 38 through 15. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8 to 15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் தமிழ் பைபிளிலிருந்து. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடரு, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பெசார் ஆற்றண்டை வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீது 100 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து பெண்டினாவில் பெசோர் ஆற்றை கடக்காமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையும் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவிடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமாலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்தின் பிள்ளையாண்டான். 3 நாளுக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான்.
நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையிலும் மேலும் கலேப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றார். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போய் விடுவேன் என்றார். இந்த வேத பகுதி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வேத பகுதி. தாவீது யுத்தங்களை முடித்துவிட்டு இளைப்பாறலாம் என்று சத்ருவின் கைகளுக்கு தப்பி சிக்லாக் என்ற இடத்திற்கு வந்தபோது அமாலேக்கியர்கள் அல்லது சத்துருக்கள் எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி தங்களுக்குடைய உடைமைகள், பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லோரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது கர்த்தரிடத்தில் வந்து எல்லோரும் அழுவதற்கு இனி பலனில்லை என்ற நிலை வந்த போது தாவீது கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நான் பின்தொடரவா அப்படின்னு கேட்கிறார். நான் கர்த்தரை நோக்கி, நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடரு, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கர்த்தரிடத்துல போய் தாவீது ஜெபிப்பதற்காக நின்றார். வாழ்க்கை இழப்புகளை கண்டு பல ஆண்டுகளை கடந்து ஒரு 2025 கடந்து 2026 என்ற ஒரு புது வருடத்தினுடைய ஜனவரியின் இந்த நாளில் நம்ம வந்து நிற்கிறோம். விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்கிறேன், நீங்கள் சபை, குடும்பங்கள், சந்ததிகள் இழந்த எல்லாவற்றையும் இந்த 11 மிச்சமான 12 மாதத்தில் நம்ம திருப்பிக் கொள்வோம். திருப்பும் கிருபையை கர்த்தர் தருவார். ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு தாவீது கர்த்தரை சமீபிக்கின்றான். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னே தோல்வி மனப்பாங்கோடு நம்ம வரக்கூடாது. ஜெபிக்க வரும்போது ஒரு தோல்வி எண்ணத்தோடு அல்ல, ராஜாதி ராஜாவுக்கு முன்னே நம்ம வந்து நிற்கிறோம். அவர் பெரியவர். குறுகிய நேரமா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டியதை விசுவாசத்தோடு சொல்லி தேவன் நமக்கு தருகின்ற கட்டளைகளை கைக்கொண்டு சகலத்தையும் எழுந்து இந்த காலத்தில் திருச்சபையும் குடும்பங்களும் சந்ததிகளும் ஓங்கி படர்ந்து இழந்ததையெல்லாம், திருச்சபை இழந்த ஆத்துமாக்களை, இழந்த செல்வத்தை, இழந்த மகிழ்ச்சியை, இழந்த எழுப்புதலை திரும்பவும் தேசத்திற்கு கொண்டு வர ஊழியர்களாய் நாம் எழுந்து நிற்க வேண்டியது எவ்வளவு அவசியம். அண்ட சராச்சரங்களை படைத்த தேவனுக்கு முன்பாக நம்ம வந்து நிற்கிறோம். 7 விளக்கின் குத்து விளக்கின் நடுவில் உலாவி நடக்கிற பொன்கச்சை அணிந்து நடக்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். அவர் வெளிச்சத்துக்குரியவர். தேவனை குறித்த எல்லாமே வெளிச்சம், சாத்தானை குறித்த எல்லாமே அந்தகாரம். அந்தகாரத்துக்கு அளவுகள் இருக்கோ இல்லையோ, வெளிச்சத்துக்கு அளவுகள் இருக்கு. எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் அளவுகள் வளர்கிறோமோ அந்த அளவிற்கு நம்ம எல்லாவற்றையும் இந்த பூமியில் சுதந்திரிக்க, வெற்றி பெற, இழந்து போன திருச்சபைகளை கூட திரும்பவும் ஓங்கி படர செய்ய, நிற்கச் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். வெட்டிக்கிளிகளும் கொட்டாங்குச்சிகளும் புசித்த வருஷத்தை கூட கர்த்தர் நமக்கு திரும்ப தருவாராக. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த எழுப்புதல் கூட்டத்தில் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், சத்ரு திருடின எல்லாவற்றையும் கர்த்தரை கொண்டு மீண்டும் நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். பராக்கிரமம் செய்ய வேண்டும். பிலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிக்க வேண்டும். அரணான பட்டணத்தை பிடித்தெடுக்க வேண்டும். கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்யும் ஒரு ஜாதியாக இந்த வருஷத்தில் நம்ம எழுந்து 12 மாதங்கள் திருச்சபை நம் கையில் தந்த ஊழியங்களில் எழுந்து புறப்பட, எழுந்து சாதிக்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. சபையிலும் எதையெல்லாம் இழந்தீர்களோ இந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். 2 வார்த்தைகளை மட்டும் உங்க கூட நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, நம்ம வாழ்க்கையில திருச்சபையும் சரி, குடும்பங்களும் சந்ததிகளும், நம்முடைய தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுச்சியோடு, எழுப்புதலோடு மீண்டும் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமானால் முதலாவது அதற்கு தேவையானது தேவனோடு உள்ள தொடர்பில்,
நம்ம நிலைக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கனெக்டிவிட்டி டு டிவினிட்டி, தேவனோடு கூட இணைந்தே இருக்க வேண்டும். தேவனை விட்டு விலகாத ஒரு ஜாதியா இருக்க வேண்டும். கர்த்தர் பக்கத்தில் நம்ம வந்து நிற்க வேண்டும். அன்று மோசே ஜனங்களை கூப்பிட்டு கர்த்தர் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் வாருங்கள் என்று சொன்னபோது லேவி கோத்திரத்தார் திரண்டு வந்து மோசே பக்கத்தில் நின்றது போல கர்த்தர் பக்கத்திற்கு திரும்பி அவரோடு உள்ள உறவில் நிலைத்தவர்களாக, பெருமைகளுக்கு இடம் கொடுக்காமல், நமக்குள் இருக்கின்ற வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல், தெய்வீக தொடர்பில், தெய்வீக ஐக்கியத்தில், தேவனோடுள்ள உறவில் நம்ம ஓங்கி நின்றால் நான் நம்புகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இழப்புகளை கண்டு எல்லோரும் பலன் இல்லை என்ற அளவிற்கு அழுது புலம்பும் பொழுது தாவீது கர்த்தர் சமூகத்தில் வந்து தேவனோடு உள்ள உறவில் நிற்கிறான். நான் பின்தொடரவா, இந்த தண்டை பின்தொடரவா, நான் செல்லவா, நான் திரும்பி எடுக்கவா என்று கர்த்தரிடத்தில் தான் கேட்கிறான். தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நின்றால் யுத்தங்கள் ஜெயமாய் மாறும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதவர்களாய், இடர்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அன்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் முழக்கமாய் சொன்னது போல, உயர்வோ தாழ்வோ துரைத்தனமோ வரும் காலமோ நிகழ்காலமோ தூதர்களோ பட்டயமோ பசியோ எதுவாயிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேற வேண்டும். நம்ம தேவனோடு உள்ள ஐக்கியம் முதலாவது இந்த வருஷத்தில் ஓங்கி நிலைக்க வேண்டும். எது வந்தாலும் சிதறாதவர்களாய் நின்று கர்த்தரை தேட வேண்டும். அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறாள். காரணம், பெனினாளுக்கு குழந்தைகள் உண்டு, எனக்கு கற்பக்கனிகள் இல்லை என்பதனால் தேவாலயத்துக்கு போகிறாள். அங்கே சென்றால் தேவாலயத்தில் கொடுமைகள். பினேஹாஸ், ஹொஃபினி பரிசுத்த குலைச்சல் பண்ணுகிறார்கள், பரிசுத்த பாத்திரங்களை கெடுக்கிறார்கள், ஏலியினுடைய வீழ்ச்சியை பார்க்கிறார்கள். கொஞ்சம் நேரம் பெனினாளின் எரிச்சலால் ஜெபம் பண்ணின அன்னாள், நான் நினைக்கிறேன் இப்படி நினைக்கிறாள், இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தா என் பிரச்சனையை விட இந்த தேவாலயத்தின் பிரச்சனை தான் முக்கியம், இந்த தேவாலயத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் கர்த்தாவே என்று தன்னுடைய போக்கஸ், தன்னுடைய கவனத்தை கர்த்தர் பக்கம் திருப்புகிறாள். என்றைக்கு தேவனோடுள்ள உறவு பக்கமாய் அவள் திரும்பி கர்த்தரை நோக்கி பேசினாளோ அன்றைக்கே அந்த மாதத்திலேயே கர்த்தர் அன்னாளின் உதிரத்தில் ஒரு கற்பக்கனியை, ஒரு சாமுவேலை கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருந்தார். தேவனோடு உள்ள உறவில் நிலைக்கக்கூடிய வழிகளில் கடந்த ஆண்டுகளெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதையின் துன்பங்கள், கஷ்டங்கள் நம்மளை தேவனை விட்டு தூர தள்ளவில்லை. இன்னும் அவரை அறிய, இன்னும் அவரோடு நெருங்க, இன்னும் கிட்டி சேரதான் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அரமனையில் வளர்க்கப்பட்டு ராஜரீக போகங்களில் வளர்க்கப்பட்ட மோசே தன்னால் முடியும் என்று நினைத்த ஒரு காலம் தள்ளி கர்த்தர் மீதியானி வனாந்தரத்தின் பின்னணியில் மோசையை கொண்டு போய் வனாந்தரத்தில் 40 வருஷங்கள் எல்லாவற்றையும் மோசையை விட்டு கர்த்தர் எடுத்தார். எகிப்தின் மொழியை அவனை விட்டு எடுத்தார். எகிப்திய ஆக்சென்ட், பேச்சின் மொழியை கர்த்தர் எடுத்தார். அவர் பேசும்போதும் இனி நடக்கும் போதும் எகிப்தியத்தினுடைய எதுவுமே தன்னில் இல்லை என்ற நிலைக்கு கர்த்தர் அவரை கொண்டு வந்து மறுரூபம் அடைய செய்தார். அதற்கு பின்பு கர்த்தர் மோசையை பயன்படுத்தி திருப்ப வேண்டிய ஜனங்களை, எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கும் பணியில் கர்த்தர் மோசையை பயன்படுத்த கர்த்தர் வல்லவராயிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் தேவனோடு உள்ள தொடர்பில் சூழ்நிலைகள் நம்மை தள்ளாமல், வேறு எதற்கும் நம்முடைய சிந்தனைகளை கொடுக்காமல், நம்முடைய கவனம் கர்த்தர் பேரில் இருந்து அவரோடு வேரூன்றி அவரோடு உள்ள உறவில் நடந்து, இடர்கள் துன்பங்கள் வரும்போது சிதறாமலும் உடையாமலும், செல்வத்தை விட பதவிகளை விட, பெயரை விட, புகழை விட கர்த்தர் மேல் இருக்கின்ற அன்பிலும் ஐக்கியத்திலும் வளர்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தாவீதை குறித்தும் சாலமோனை குறித்தும் கர்த்தர் சொல்லும் போது சொல்றார், ஆண்டவர் சொல்றார் 1 நாளாகமம் 28:9-10, என் மகனாகிய சாலமோனே, உன் பிதாக்களுடைய தேவனை நீ உண்மை இருதயத்தோடு நீ தேடுவாயானால் நீ இந்த சன்னிதானத்தை கட்டும் கிருபை உனக்கு தருவேன், பலத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்வதை பார்த்திருக்கிறோம். தேவனோடு நம்ம இருந்தால்தான் எழுப்புதல், தேவனோடு இருந்தால்தான் வெற்றி. இங்கிலீஷ்ல மார்க் 10:27 இப்படி இயேசு சொன்னாரு, வித் மேன் இட் இஸ் இம்பாசிபிள், மனிதனால் இது கூடாது. இங்கிலீஷ் இப்படி சொல்ல, வித் காட் இட் இஸ் பாசிபிள். நம்ம தேவன் கூட இருந்தாதாங்க
எழுப்புதலை காண முடியும். இது மனிதரால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று தமிழில், இங்கிலீஷ்ல வித் காட் அப்படின்றார். நம்ம அவர் கூடவே இருக்கணும். இந்த காலத்தில் திருச்சபை போகிற போக்கில் நமக்கு இருக்கின்ற எல்லா வசதிகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அவைகளை தாண்டி மீண்டும் ஒரு தாக்கத்தை இந்த சமுதாயத்தில், உலகத்தில் திருச்சபை ஏற்படுத்த வேண்டுமானால் நம்ம அவரோடு உள்ள கனெக்டிவிட்டியில இன்னும் ஸ்ட்ராங் ஆக வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமென். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லமையின் படிதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். இட் இஸ் ஷோயிங் கனெக்டிவிட்டி ஆஃப் காட். உங்களுக்குள் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க வல்லவராயிருக்கிறார். கடவுள் இல்லாமல், தேவன் இல்லாமல், தேவ உறவில்லாமல் ஓடுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். தேவன் இல்லாமல் ஓடுகிற ஊழியமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், அது எத்தனை செல்வம் இருந்தாலும் அது வீணாக தான் போகும். எது இருக்கோ இல்லையோ தேவனோடு ஓடுவோம், அதுதான் வெற்றி, அதுதான் நிறைவு. அங்கேதான் கர்த்தர் வெற்றியை தருகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு படித்து தமிழில் காட்ட விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம், தி புக் ஆஃப் ஜோப், யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறேன். அழகான வார்த்தைகள். நீர் அவரோடு பழகி, நீர் அவரோடு பழகி, நீங்க கர்த்தர்கிட்ட பழகணுமா, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், be at peace, சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். உங்களுக்கு நன்மை வரணும்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் வரணும்னா, நீங்க எழுப்புதல் காணணும்னா தேவனோடு பழகி சமாதானமாய் இருக்கணும் அப்படின்றார். 22ஆம் வசனத்தை படிக்கிறேன். யோபு 22:22. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். வார்த்தை உள்ளத்தில் இருக்கணும். அவரோடு கூட நீங்க பழகி சமாதானமா இருக்கணும். அவருடைய பிரமாணத்தை, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரோடு இருக்கணும் என்றார். 23 சொல்லாரு, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டுவேன், திரும்ப உங்களை கட்டுவேன். இந்த வருஷம் கடவுள் உங்களை திரும்ப கட்டப் போகிறார். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அக்கிரமங்கள், அநியாயங்களை தூரம் பண்ணுவாரு. நீங்க திரும்ப அவர் பக்கம் திரும்பினா உங்களை ஓங்கி கட்டுவார். He will build you back again. நான் நம்புகிறேன் 2026 இலங்கை திருச்சபைகளை, தமிழ் திருச்சபைகளை உலகமெங்கும் கர்த்தர் வித்தியாசமாய் கட்டுகிற வருஷம். ஆகையால் அவரோடு பழகி சமாதானமாயிருங்கள், அவரோடு பழகி சமாதானமாயிருங்கள். அப்பொழுது 24ஆம் வசனத்தை படிக்கிறேன். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பிரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். நமக்கு தங்கம் தூளெல்லாம் வேணாம். பட் அவர் சொல்றார், நீங்க என் கூட இருந்தீங்கன்னா, என் பக்கம் திரும்பினீங்கன்னா, என்னோடு பழகி சமாதானமா இருந்தீங்கன்னா, நான் தருவதும் நான் செய்வதும் பிரமிக்கத்தக்கதா இருக்கும். கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயங்கள் யோசிக்கவில்லை, நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற மகத்துவங்கள். 25ஆம் வசனம் இப்படி சொல்றாரு, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். கர்த்தரே உங்களுக்கு கோல்டாக, வெள்ளியாக, பொன்னாக கர்த்தர் உங்களுக்கு இருப்பார் அப்படின்னு வாசிக்கிறோம். 26 இப்படி சொல்றாரு, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீ அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து, பி ஹாப்பி இன் த லார்ட், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள், இதய வேண்டுதலை நிறைவேற்று என்று சங்கீதக்காரன் சொன்னான். உங்க முகத்தை அவர் பக்கமாய் திருப்புங்கள். அப்படின்னா கனெக்டட் வித் டிவினிட்டி. எப்பவுமே சபை வித்தியாசமா இந்த காலத்தில் இருக்கணும். ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, தேவனோடுள்ள உறவினுடைய பங்குகளை புரிந்து கொண்டு இன்னும் அவரை அறிய, இன்னும் அவரோடு நெருங்க நம்மை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நீங்க உறவில் நிலைச்சிருந்து நீங்க விண்ணப்பம் பண்ணீங்கன்னா, நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார்.
அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பெரும் பொருத்தனைகளை செலுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 28 இவ்வளோ விஷயம் கனெக்டிவிட்டியை சொல்றார். தேவனோடு இருங்க, அவர் பக்கம் திரும்புங்கள், முகத்தை அவர் பக்கம் திருப்புங்கள், அவர் சார்ந்திருங்கள், மனம் திரும்புங்கள், பிரமாணத்தை இதய பலகையில் பூண்டிருங்கள், உறவில் நிலைச்சிருங்க, அவரோடு பழகி சமாதானமாயிருங்கள் இப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு 28 என்ன சொல்றாருன்னா, அப்பதாங்க உங்க ஜெபம் பலிக்குன்றார். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ ஒரு காரியத்தை அறிக்கை செய்தால் அப்படின்னு சொல்லட்டுமா, நீங்க ஜெபம் பண்ணினால், நீங்க நிர்ணயம் பண்ணினால், நீங்கள் பேசினால், நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அந்த காரியம் நிலைவரப்படும், எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும், செட்டில் பண்ணப்படும். நான் தேசத்தை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். உம்முடைய பாதையில் வெளிச்சங்கள் பிரகாசிக்கும். இன்னைக்கு ஜெபிக்கிறேன் உங்களுக்காய். இந்த சத்தம் கேட்கிற யாரா இருந்தாலும் உங்கள் ஆலயங்களில் உங்களுடைய சபைகளில் கர்த்தருடைய வெளிச்சம் தோன்றட்டும். கர்த்தரை நீங்கள் கர்த்தரோடு பழகி அவரோடு சமாதானமாயிருங்கள். கனெக்டிவிட்டி இஸ் த கீ. உறவு தாங்க திறவுகோல். உறவில் நிலைச்சிருந்து பாருங்க, ஜெபம் கேட்கப்படும், ஆராதனைகள் வித்தியாசமா இருக்கும். நம்ம நிர்ணயம் பண்ணும் ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்ளுவதில்லை. எல்லாம் நடக்கட்டும், 1000 உலகத்தில் நடக்கட்டும், எல்லாம் ஒரு நாள் வீழ்ச்சியை காணும், நீதிமான்கள் மட்டும்தான் நிலைத்திருப்பார்கள் என்று என் பைபிள் சொல்லுகிறது. ஆசாப்பின் சங்கீதங்களை படிக்கும் போது ஆசாப்பு சொல்லுகிறார், அக்கிரமக்காரர்கள் சறுக்கலான இடத்தில் நிற்கிறார்கள், ஆனால் நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். உறவில் நிலைச்சிருங்க, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம், கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சில நேரம் நம்ம நினைக்கிறோம், உபத்திரவங்கள் வரும்போது, கஷ்டங்கள் நமக்கு வரும்போது கடவுள் நம்ம கூட இல்லையோ நினைக்கிறோம். இல்லை, நான் நினைக்கிற உபத்திரவங்கள் உள்ளவர்களுக்கு தான், சில நேரம் கர்த்தர் கூட இருக்கிறவர்களுக்கு தான் உபத்திரவங்கள் நிறைய இருக்கும். கலங்காத, பயப்படாத. ஜக்கரியா எலிசபெத்தை குறித்து பைபிள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. இங்கிலீஷ் பயன்படுத்தின வார்த்தை, they were blameless serving God in the temple. குற்றமற்றவர்களாய். அந்த blameless என்ற ஆங்கில வார்த்தை ஒரு சிலருக்கு மட்டும்தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, வேற நிறைய பேருக்கு சொல்லலை. ஏனோக்குக்கு, யோபுக்கு, ஜக்கரியாவுக்கு தான் blameless என்ற கிளாஸ்ல பைபிள் காட்டின சிலர் மட்டும்தாங்க அந்த வார்த்தைக்கு தகுதி உள்ளவர்களாய் பைபிள் சொல்லுகிறது. அப்படி இருந்த ஜக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் நீண்ட நாட்கள் கற்பக்கனியே இல்லாதவர்களாய் இருந்தார்கள். உங்களை பார்த்து சொல்றேன், சிலதெல்லாம் நடக்கல, சிலதெல்லாம் எதிரடையா இருக்கு, சில போராட்டங்களை சந்திக்கிறீங்கன்னு நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கர்த்தருக்காக தான் இருக்கீங்க, கர்த்தரால தான் இருக்கீங்கன்னா போராட்டங்கள் நிச்சயமா இருக்கும். பயப்படாதிருங்க. சத்ரு எப்பவுமே போராடுகிறான். போராட்டம் இருக்குன்னா நோக்கத்தில் இருக்கீங்க. அஞ்சாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உறவில் இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தி கர்த்தரோடு சமாதானமாய் பழகி கர்த்தரோடு உள்ள கர்த்தர் பக்கம் திரும்பி நில்லுங்கள். சீக்கிரத்தில் வெற்றியை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், ஜெயத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும் ஆற்றலை கடவுள் உங்களுக்கு பரத்திலிருந்து தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி இரண்டாவது, ஒன்று தேவனோடு உள்ள உறவு நிலைப்படுத்துங்கள். கீப் ஆன் வாக்கிங் வித் த லார்ட். எத்தனை இடர்கள் வந்தாலும் நாம் நம்முடைய சந்ததிகளும் எழுந்து கர்த்தர் பக்கம் திரும்பி அவர் கூடவே நடப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ராத்திரியும் சத்தம் கேட்கிற நிறைய குடும்பங்களில் பல வருஷமாய் இழந்து போன பல விஷயங்களை நான் ஜெபிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், நான் கர்த்தர்கிட்ட வேண்டுகிறேன். அடுத்த 10 நாளிலேயே கர்த்தர் திருப்பங்களை ஏற்படுத்துவாராக. Let things begin to turn around.
நாங்க இந்த நாட்கள்ல பாஸ்டர்களோட தொடர்ந்து பேசுறது நாங்க கவனிக்கிறோம். தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற நல்ல உறவில தான் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது, எங்களுடைய ஊழியங்கள் கட்டப்பட போகிறது என்பதை நாங்க தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவதாசன் எங்களுக்கு தெளிவாக பேசினார். இந்த காலத்துல நாங்க தேவனுடைய உறவில தான் எப்படி அந்த உறவு ஏற்படுகிறது, தேவன் மேல் நாங்க வைக்கிற அன்பின் அடிப்படையில் அந்த உறவுகள் ஏற்படுது. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகேப்பா. Pastor, continue பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் continue பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் ஜேக்கப் கோசி. பாஸ்டர் continue பண்ணுங்க பாஸ்டர் ஜேக்கப் கோசி. ரெடி? I guess we are back. திரும்ப வந்துட்டோம் அப்படி நினைக்கிறேன். ஓகே பாஸ்டர், ஓகே. தொடர்கிறேன். ஒன்று, தேவனோடு உள்ள உறவின் உறுதியோடு புறப்பட்ட தாவீது அந்த இழந்தவைகளை திருப்புவதற்கு காரணமாக இருந்தது வாஸ் இஸ் கனெக்டிவிட்டி டு டிவினிட்டி. கடைசி வரைக்கும் தாவீது அப்படிதான் இருந்தான். சொல்றான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் நான் கண்டதில்லை என்று சொன்னார். இரண்டாவது, அந்த யுத்தம் ஜெயமாய் முடிவதற்கு காரணமாயிருந்தது தாவீது காண்பித்த இரக்கம். He showed kindness to an unknown person. அறியாத ஒருவனுக்கு காண்பித்த தெய்வீக இரக்கம். எபிரேயர் 13:1-2 சொல்லு, let brotherly love continue. சகோதர அன்பு தொடரட்டும். நீங்கள் தெரியாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி செய்கிறவர்கள் தூதர்களை கூட நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றன. சகோதர அன்பிலும் இரக்கமும் இந்த காலத்தில் திருச்சபைக்கு ரொம்ப அவசியம், தேவை. அரசியல் உலகத்தில் மட்டுமல்ல, அரசியல் திருச்சபைகளுக்குள்ளேயும் ஓங்கி படருகின்ற இந்த காலத்தில் நம்ம வித்தியாசமான ஒரு ஜாதியாய் இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் மாறுவோமானால் கர்த்தர் செய்யும் காரியங்கள் பலத்ததாயிருக்கும். ஜோனாத்தான் தாவீதின் உறவில், ஜோனாத்தான் மரித்த பின்னாடியும் இரக்கத்தை தாவீது காண்பிக்கிறவனா இருந்தான். இரக்கம் எங்கெல்லாம் காண்பிக்கிறீங்களோ கண்டிப்பாக அதன் பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த யுத்தத்தை தாவீது ஜெயித்திருக்கவே மாட்டார். இந்த யுத்தத்தை பின்தொடர்ந்து தண்டுகளை பிடித்து இழந்ததை திருப்பினதற்கு காரணமாயிருந்தது ஒன்று, தேவனோடு உள்ள உறவு, இஸ் கனெக்டிவிட்டி டு காட். தேவனோடு அவன் இருந்ததுனால தான் அவன் ஜெயித்தான். இரண்டாவது, இந்த யுத்தத்தில் 1 சாமுவேல் 30 என்ற யுத்தத்தில் தாவீது ஜெயிப்பதற்கும் திருப்புவதற்கும் இழந்தவைகள் எல்லாம் திருப்புவதற்கு காரணமாயிருந்தது அவன் தெரியாத ஒரு மனுஷனுக்கு காண்பித்த இரக்கம். அந்த இரக்கத்தால் அந்த மனிதன்தான் சத்துருக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தாவீதை கொண்டு போய் அங்கே விட்டார். அந்த யுத்தம் அவனுக்கு ஜெயமாய் முடிந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மோர்தேக்காய் அஹஷ்வேரோஸ் ராஜா கொல்லப்பட போகிறார் என்ற ரகசியத்தை வாசலண்டை கேள்விப்பட்டு அந்த இன்ஃபர்மேஷன், அந்த செய்தியை ராஜாவுக்கு சொல்லி ராஜாவின் ஜீவனை தப்ப வைத்தார். மோர்தேக்காய் எல்லோரும் மறந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் நீங்க பாராட்டுகிற இரக்கத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஒரு நேரம் வந்த போது ஞாபகத்தின் புஸ்தகங்கள் திறந்தார்கள். ஞாபக புஸ்தகங்கள் திறந்த போது அந்த புஸ்தகத்தில் மோர்தேக்காயின் பெயர் இருப்பதையும் ராஜாவின் உயிர் தப்பின இரக்கம் பாராட்டின விஷயமும் அங்கு எழுதப்பட்டிருந்தது. ராஜா கேட்டார், மோர்தேக்காய்க்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டு, அன்றைக்கு மோர்தேக்காய் மட்டுமல்ல யூதர்கள் தப்புவிப்பதற்கு காரணமாயிருந்தது ஒரு மோர்தேக்காய் ஒரு ராஜாவுக்கு காட்டின இரக்கம். the kindness that Mordecai showed to a wicked king, ஒரு டிக்டேட்டர் ராஜாவுக்கு கூட காண்பித்த இரக்கம்தான் அன்றைக்கு வெற்றியை கொண்டு வந்தது. உங்க வாழ்க்கையில யாரையுமே நீங்கள் தாழ்வாகவோ சாதாரணமாகவோ இந்த காலத்தில் நினைக்காதவர்களாய் எல்லோருக்கும் இரக்கம் பாராட்டி வாழுங்கள். நான் நினைக்கிறேன் திருச்சபை எழுப்புதலை காணும். நீங்க கேட்கலாம், இரக்கத்திற்கும் எழுப்புதலுக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். 33 வருஷத்துக்கு முன்னாடி ஆவடி என்ற ஊர்ல ஒரு சபையை நான் ஆரம்பித்தேன். அதுல ஒரு 15 பேர் தான் இருந்தாங்க.
முதல் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணேன், 7 பேர் காணாம போயிட்டாங்க. மீதி 7 பேரை கொண்டு தான் ஒரு சபை நடத்தினேன். ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல, கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல ஞானசானம் நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோம்னா காரணம், இங்க கிட்ட வர்றவங்க உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ ஏழைகளோ யாரென்று நாங்கள் பார்க்க மாட்டோம். எல்லோருக்கும் மன இரக்கத்தோடு செயல்படுகிற அந்த இரக்கம் அவர்களை கர்த்தரண்டை நடத்தி எழுப்புதற்கான கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஷோ கைண்ட்னஸ். திருச்சபை மீண்டும் எழுந்து, ஆதி காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் உலகமெங்கிலும் இரக்கத்தோடு செயல்பட்ட இரக்கம் மீண்டும் திருச்சபைக்கு வந்தால்தான் எழுப்புதல் காணும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி நான் முடிக்கிறேன். ஜோசப் சிறையில் இருக்கிறார். ஜோசப்புக்கு தகப்பன் பலவர்ண அங்கியை கொடுத்தார். அந்த பலவர்ண அங்கியை சகோதரர்கள் கிழித்தார்கள். குழிக்கு போனார், எகிப்திற்கு போனார், சிறைக்கு போனார். பின்பு கர்த்தரால் உயர்த்தப்படுகிறார். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையின் 13 வருஷங்கள் யோசேப் இப்படி நினைச்சிருக்கலாம், இவ்வளவு துன்பத்தை நான் சகிப்பதற்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? வாட் ராங் டிட் ஐ டூ? நான் என்ன தப்பு செஞ்சேன்? 2, என் தகப்பன் என்னை எவ்வளோ நேசிச்சு பலவர்னு அங்கே கொடுத்தவர் இன்னும் என்னை தேடலையே, என்னை பற்றி நினைக்கலையே, என்னை ஒரு ஆள் விட்டு தேடியாவது கண்டுபிடிச்சிருக்கலாமே, என்னை பற்றி அவர் கவலைப்படலை என்று நினைச்சு கசப்படைஞ்சுதான் சிறையில் இருந்திருக்க வேண்டும். அதற்கு பின்பு போத்திபார் வீட்டில் நடந்த துரோகம், அவருக்கு நடந்த தீங்குகள், இதெல்லாம் தன்னுடைய மனதை கடினப்படுத்தி அவர் ஒரு 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 கசப்புள்ள மனுஷனாய் மாறி இருக்க வேண்டும். ஆனால் சிறையில் இருக்கும்போது, தனக்கு விடுதலை இல்லாத போதிலும், தனக்கு சிறையின் கதவு திறக்காத போதிலும், சிறையில் உள்ளவர்கள் யாரெல்லாம் தன்னிடத்தில் வந்து சொப்பனத்தை சொன்னார்களோ, ஜெபிக்க சொன்னார்களோ, அவர்களுக்கெல்லாம் கசப்பை பாராட்ட, போங்கடா நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லாமல், அவருடைய கஷ்டத்திலும் பிறரை தாங்கி பிறருக்கு இரக்கம் பாராட்டின ஜோசப்பினுடைய செயல்களால தான் ஒரு நாள் பானபாத்திரக்காரன் அரமனைக்கு போன போது 2 வருஷத்துக்கு பின்னாடி ஜோசப்பை நினைத்து அவர் பாராட்டின இரக்கத்தினுடைய முடிவால தான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வல்லவராயிருந்தார். ஆமென். அவர் உயர்த்தப்படுவதற்கும் இழந்து போன எல்லாவற்றையும் ராஜரீகத்தோடு திருப்பிக் கொள்வதற்கும் ஜோசப்புக்கு காரணமாயிருந்தது. ஜோசப் மனக்கசப்பை தூரம் வைத்துவிட்டு, டேக் எவரி பிட்டர்னஸ் அவே, எல்லா கசப்புகளையும் எடுத்துட்டு, தனக்கு இல்லாத போதிலும் பிறருக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு மனிதனாய் அவர் இருந்ததனால்தான் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். உங்களுக்கு தீங்கிழைக்கும் போது, எனக்கு தீங்கிழைக்கும் போது, நமக்கு துரோகங்கள் செய்யப்படும் போது, நமக்கு விரோதமாய் பேசும்போது, நம்மை நிந்திக்கும் போது, நம்மை தவறாய் பேசும்போது இதயம் காயப்படுகிறது, காயங்கள் கசப்பாய் மாறுகிறது. கசப்பு வரும்போது இரக்கம் பாராட்டாதவர்களாய் மாறிவிடுகிறோம். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், இழந்ததை திருச்சபை திருப்பிக் கொள்ள, மீண்டும் நம்ம சகலத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் ஒரு திறவுகோல் தேவனோடு உள்ள உறவில் நிலைக்க வேண்டும். 2வது ரொம்ப முக்கியமானது, பிறருக்கு இரக்கம் பாராட்டும் மனசை திருச்சபை வளர்த்து மீண்டும் ஆதி நூற்றாண்டு தொடங்கி திருச்சபைகள் இரக்கம் பாராட்டி வாழ்ந்தது போல பிறருக்கு இரக்கம் பாராட்ட கற்றுக்கொள்ளுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக, லிட்டில் பை லிட்டில், எங்கு சென்றாலும் இரக்கத்தின் செயல்களை நம்ம செய்து கொண்டே இருந்தால் கர்த்தர் நம்மை வெற்றியாக மாற்றுவார். முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பெத்தானியில் போய், மார்த்தாள் மரியாள், லாசர் மரிச்சு 4 நாள் ஆயிற்று. அந்த வீட்டில் சென்றபோது, நீங்க 4 நாள் முன்னாடியே வந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று மார்த்தாளும் மரியாளும் கதறிய போது பைபிள் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் வடித்தார். 2 முறைதான் இயேசு கண்ணீர் வடித்திருக்கிறார். ஒன்று பெத்தானியில் மார்த்தாள் மரியாள் வீட்டில், இன்னொன்று எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை கூவி அணை